ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025 முடிஞ்சு இப்ப 26 12 மாதங்களுக்கு உண்டான பொது பலன்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது 12 ராசிகளுக்கும் உண்டான பொது பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப குரு பகவான் வந்து ஜூன் மாசம் வரைக்கும் மிதுன வீட்டுல இருப்பாரு. ஜூனுக்கு அப்புறம் அக்டோபர் வரைக்கும் கடக வீட்டுல இருப்பாரு, உச்ச நிலையில இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து மீனத்துல இருப்பாரு. 2027 ஜூன் வரைக்கும் அங்கதான் இருப்பாரு. அதே மாதிரி ராகு வந்து கும்பத்திலையும், கேது வந்து சிம்மத்திலையும் இருப்பாங்க. அவங்க நவம்பர் வரைக்கும், இந்த வருடம் நவம்பர் வரைக்கும் இந்த நிலையில தான் இருப்பாங்க. மெயினா ஆண்டு பலன்கள், ஒரு ஆண்டுக்கு உண்டான பொது பலன்கள்னு பாத்தீங்கன்னா குரு பகவானையும் சனி பகவான், அதுக்கப்புறம் ராகு கேதுகள் அவங்கள வச்சுன்னா மெயினா வந்து ஆண்டு பலன்களை கணிப்போம். ஏன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நகரக்கூடிய கிரகங்கள் இவை. அதனால அதை வச்சுதான் வந்து மெயினா வந்து கணிப்போம். அதே மாதிரி குரு ஜூன் மாசம் வரைக்கும் மிதுன வீட்டுல இருப்பாரு. மிதுன வீட்டுல இருக்கும்போது 3 பாரு, அதாவது 5, 7, 9 குரு பகவானுக்கு சிறப்பு பார்வை இருக்கு. அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள், ராசிகள்லாம் வந்து நல்ல ஒரு நிலையில, அதாவது என்னென்ன இன்பங்கள் அனுபவிக்கக்கூடிய இருக்குதோ அந்த இன்பங்கள்லாம், கடன் தீரக்கூடிய அமைப்புகள்னா அந்த கடன் தீரக்கூடிய அமைப்புகள், வருமானம், குரு பகவான் என்ன கொடுப்பாரு, மெயினா வந்து காசை கொடுப்பாரு, பணத்தை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் குழந்தைய கொடுப்பாரு. மெயினா குரு பகவான் எங்கெங்க பாக்குறாரோ குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு பார்வை படுற இடங்கள் எல்லாம், ராசிகள்லாம் வந்து நல்ல நிலையில இருக்கும். ஜூன் வரைக்கும் எந்தெந்த ராசிகளை பார்ப்பான், மிதுன ராசியில இருந்து துலாம் ராசியை பார்ப்பாரு. துலாம் ராசி, அதுக்கப்புறம் தன்னோட ராசி, அதாவது தனுசு ராசியை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் கும்ப ராசியை பார்ப்பாரு. ஜூன் மாதம் வரைக்கும் இந்த 3 ராசிகளை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஜூனுக்கு அப்புறம் அக்டோபர் வரைக்கும் உச்சமா இருந்து தன்னோட நண்பரான விருச்சக ராசியை பார்ப்பாரு. செவ்வாயோட விருச்சக ராசியை பார்ப்பாரு 5ஆம் பார்வையா. அதுக்கப்புறம் மகர ராசியை பார்ப்பாரு ஜூனுக்கு மேல. அதுக்கப்புறம் தன் வீட்டை தானே பார்ப்பாரு, அதாவது தன்னோட மீன ராசிய சனி பகவான் இருக்கிறாரு. மீன ராசியை பார்க்கறது ஒரு நன்மை. அதே மாதிரி சனி பகவானை பார்க்கறதும் ஒரு தனி சிறப்பு தான். ஏன்னா சனி வந்து தீய கிரகம், அதாவது என்ன சொல்றது, சனி கிட்ட இருக்கிற காரகத்துவங்கள்லாம் தேவையில்லாத காரகத்துவம்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து குறைஞ்சி, அதாவது சனி தரக்கூடிய கெடுதல்கள்லாம் வந்து குறைச்சிப்பாரு குரு பார்வையினால. இந்த அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி அஷ்டமத்து சனி நடக்கிறது, சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்கும். அதே மாதிரி கும்பராசி வந்து பாத சனி போய்கிட்டு இருக்குது இப்ப. அதே மாதிரி மீன ராசிக்கு ஜென்ம சனி போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மேச ராசிக்கு விரய சனி போய்கிட்டு இருக்குது. கும்பத்துல ராகு இருப்பாரு. ஜூன் மாசம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கும்பராசிக்கு. ஏன்னா ஜூன் மாசம் வரைக்கும் உங்க ராசிய ராகு பகவான் இருந்தாலும் அந்த ராகுவை வந்து குரு பகவான் பார்ப்பாரு. அப்போது பாவத்துவம் கொஞ்சம் குறைக்கப்படும். இப்ப இதை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். சிம்ம ராசி வந்து இப்ப அஷ்டமத்து சனியில இருக்கிறீங்க. இப்போ ஒரு 6 மாச காலமாவே வந்து சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க. என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனினால, அதாவது அஷ்டமத்து சனினா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது அஷ்டமத்து சனின்னு சொல்லுவோம். 7.5 வருஷம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து 2.5 வருஷமாவே கொடுத்துருவாரு. அதுதான் வந்து அஷ்டமத்து சனி. அது வந்து 7.5 சனியை விட கொஞ்சம் தாக்கங்கள் ஜாஸ்தியா தான் இருக்கும் இந்த அஷ்டமத்து சனியில. சரியா? இப்ப உங்க ராசிக்கு என்னதான் இருந்தாலும் நல்ல பலன்களை என்ன முதல்லயே கெடுதலை சொல்லிட்டாரே அப்படின்னு பயப்பட வேணாம். குரு பகவான் வந்து உங்க லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. சரியா? 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால ஒன்றும் அந்த அளவுக்கு தாக்கங்கள் கிடையாது. அதே மாதிரி அந்த சனி பகவானை வந்து
ஜூன் ஜூன் மாசத்துக்கு மேல 12ஆம் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்து அந்த சனி பகவானை பார்க்கும்போது உங்க தாக்கங்கள்லாம் கம்மியா தான் இருக்கும். சனி கொடுக்குற கெடுதல்கள் வந்து கொஞ்சம் குறையக்கூடிய தன்மைகள்லாம் வந்து ஜூன் மாசத்துக்கு பிற்பாடு இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பாரு குரு. ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும்போது தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இளைய சகோதரம், எழுத்து, கலைத்துறை, விளையாட்டுத்துறை இது சம்பந்தமா, அதாவது தொழில்நுட்பம், அறிவியல் தொழில்நுட்பம் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டு. அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நாளா வந்து தள்ளி தள்ளி போட்டுட்டே இருப்பீங்க. ஒரு விஷயத்த வந்து போல்டா, அதாவது போல்டா வந்து செய்யக்கூடிய மனநிலையில இது நாள் வரைக்கும் இருக்க மாட்டீங்க. இப்போ வந்து உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது அந்த போல்டுனஸ் கிடைக்கும். அதாவது ஒரு எடுத்த ஒரு காரியத்தை எடுத்து வெற்றிகரமா முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வரும். பொதுவா வந்து அஷ்டமத்து சனி காலத்துல எதுவும் பெரிய முடிவுகள் எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம், குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவான். அதிர்ஷ்டம் செயல்படும், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள்லாம் வரும். அதே மாதிரி அஷ்டமத்து சனி காலத்துல குரு பார்க்கறதுனால காதல், இளைஞர்கள் வந்து காதல் என்ற அமைப்பெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல வந்து நிறைய வரும் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அதெல்லாம் பார்த்து கவனமா இருங்க. ஏன்னா ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் வந்து ஒரு மன அழுத்தத்தை கண்டிப்பா வந்து கொடுக்கணுன்ற அமைப்பு இருக்குது. அதனால இளைஞர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்ற அமைப்புகளை தான் சொல்லுவோம் நம்ம. இப்ப 5ஆம் இடத்துல நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை, காதல் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி நல்ல சிந்தனை, ஒரு ஐடியா தோணும். ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஐடியா தோணும். அந்த ஐடியா மூலியமா ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, இப்ப இல்லாட்டினாலும் பிற்காலத்துல ஃபியூச்சர்ல, அதாவது 2 வருஷம் வந்து முடிஞ்சு 2 அஷ்டமத்து சனி முடிஞ்சதுக்கு பின்னாடிதான் அது வந்து பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். பின்ன அதாவது குரு பகவான் வந்து அப்ப 11ல இருக்கும்போது உங்க ராசிக்கு 5 பார்ப்பாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. 7ஆம் இடம் வந்து கணவன் மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம். போன மாசம் வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், பிரிவுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து சரியாக கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வந்து குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி ஜூன் மாசத்துக்கு மேல உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் குரு பார்வை இருக்கிறதுனால இந்த ஜூன் மாசத்துக்குள்ளேயே அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி சுமூகமாக ஆகக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி ஜூன் மாசத்துக்கு பிற்பாடு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவாரு குரு பகவான். அப்போ வந்து 12ஆம் இடம் வந்து அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். வெளிநாடை குறிக்கக்கூடிய ஸ்தானம், ஏற்றுமதி இறக்குமதியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். வெளிநாட்டு தொழில், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா நல்ல விதமா வந்து உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இது உங்களுக்கு அமையும். அதே மாதிரி வெளிநாட்டு போய் வேலை செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு ரொம்ப நாளா வந்து கனவு கண்டுகிட்டு இருக்க இளைஞர்கள், அவங்களுக்கெல்லாம் அந்த கனவுகள் பலிதமாகக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப நாளா தட்டி தட்டி போயிட்டு இருக்குது. நானும் ரொம்ப நாளா வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமா, 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல, ரொம்ப வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு உண்டான நேரம் காலம் வரவே மாட்டேங்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ வந்து 6 மாசம் ஜூனுக்கு பிற்பாடு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது அந்த வெளிநாட்டு அமைப்புகள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு வேலை அமையக்கூடிய, ஏன்னா 6ஆம் இடம் தான் வேலை, கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்குன்னு சொல்லுவோம். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும். அதாவது வேலை வரும். ரொம்ப நாளா வந்து தேடிக்கிட்டு இருக்கிறேன், அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், வேலையே அமைய மாட்டேங்குது, இல்ல அமைஞ்ச வேலை வந்து எனக்கு மன திருப்தியா இல்ல அப்படின்ற அமைப்புகள்லாம் வந்து வேலை அமைப்புகள்லாம் நல்ல விதமா இந்த வருஷம் வந்து ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு உங்களுக்கு நல்ல வேலை அமையக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா உண்டு. வேலையில ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம் அதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா ஜூன் மாதத்துக்கு மேல உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம், மூத்த சகோதரம், இளைய மனைவின்னு சொல்லுவோம்.
ரொம்ப நாளா வந்து அண்ணன் அக்கால் கிட்ட சண்டை சச்சரவுக்கு இருந்து வந்ததெல்லாம் இப்ப வந்து அந்த இணக்கமான சூழல்கள், அண்ணன் அக்காள்கள் வந்து உங்ககிட்ட இணக்கமாக கூடிய சூழல்கள், அல்லது நீங்க வந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு இணக்கமாக கூடிய சூழல்கள் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி முதல் திருமணம் சரியில்லாம 2வது திருமணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப நாளா அமையல அப்படின்ற அமைப்புகள்லாம் தடை தாமதமாவே ஆகிக்கிட்டு இருக்குது. அந்த அமைப்புகளை மறுமணத்திற்காக இந்த அமைப்புகள் இந்த காலகட்டத்துல மறுமண வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி 8ஆம் இடத்துல சனி இருந்தா தடை தாமதம் பண்ணத்தான் செய்வாரு. அந்த ஜூனுக்கு மேல சனி வந்து குரு பார்வையில வந்துருவாரு. உச்ச குரு பார்வையில குருவோட வீட்டுல இருக்கிற சனி தன்னோட நல்லது பண்ணிடுவாரான்னு கேட்டா கிடையாது, கெடுபலன்களை குறைச்சிப்பார். அதுதான் வந்து அதாவது ஒருத்தர் கெடுதல் பண்ணலாலும் சும்மா இருந்தா நல்லதுல, அந்த மாதிரி அமைப்புகளை வந்து சனி வந்து ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு குரு பகவான் அந்த சனியை வந்து கொஞ்சம் தட்டி வைப்பாருன்னே சொல்லலாம். சரியா? அதே மாதிரி 12ஆம் இடத்துல வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கும். மற்றபடி உங்க ராசி இந்த வருஷத்துக்கு உங்க ராசி அஷ்டம சனி இருந்தாலும் அந்த சனியை குரு பார்க்கறதுனால ஓரளவுக்கு குரு பெயர்ச்சி அந்த கடகத்துல குரு இருக்கும்போது கெடுதல்கள் குறைச்சே இருக்கும். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஜனனகால ஜாதகப்படி, அதாவது துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா ஜனனகால ஜாதகப்படி கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. தசாபுக்தி அடிப்படைகளில் யோக தசைகள் நடந்தா ஒரு மாதிரியும், அவயோக தசைகள் நடந்தா ஒரு மாதிரியும் பலன் இருக்கும். அதனால துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.